ஹாய், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு. நீங்கள் இது எந்த அக்கேஷனுக்குன்னா பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செய்ய ஒரு பேனில் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ இது நம்ம டைரெக்டாக ரவை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த ரவை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ரவை எடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே நம்ம நல்லா ரவை லட்டு செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கீயாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. கீ ஆர் ஆயில் உங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்மெல் நல்லாவே வரும். அந்த ரவை நல்லா ரோஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் கீ ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் நல்லாவே வரும். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ரவை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கூல் ஆகட்டும். இந்த ரவை வந்துட்டு கூல் ஆகிற நேரத்தில் நம்ம வந்துட்டு ஐசிங் சுகர் ரெடி பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர்னால் சுகரை வந்துட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திங்களன்னா ஸ்மூத் ஆகிடும். அதுதான் ஐசிங் சுகர். இது கூடவே சேர்த்து 2 ஏலக்காவும் ஆட் பண்ணுறேன். அது நல்லாவே ஸ்மெல் வரும். ஸோ இந்த ரவை லட்டு செய்ய ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஐசிங் சுகர் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மில்க் வந்துட்டு வார்ம் மில்க் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் பண்ணால் வார்மாக இருக்கிற மில்க்கு அண்ட் கிரேட்டட் கோகோனட்ஸ். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கோகோனட் ஒடிக்கும் போது இந்த மாதிரி பூ வந்துருந்துச்சு. உங்கள் யாராவது எப்பாவது கோகோனட் ஒடிக்கும் போது இந்த மாதிரி வந்திருக்கான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்தால் என்ன மீனிங்ன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரவை வந்துட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம கோகோனட்ஸ் அண்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை லட்டு செய்யும் போது டைரெக்டாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இந்த சுகர் அண்ட் கோகோனட் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கோகோனட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். அண்ட் சுகரை வந்துட்டு இது கூட மிக்ஸ் ஆனாக்கா அதுலேயும் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ அளவு மில்க் ஆட் பண்ணணும்னுட்டு பார்த்தீங்களன்னா தெரியும். கொஞ்சம் நல்லாவே மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணிக்கிங்க. இது வார்ம் மில்க். நல்லா மில்க்கு பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு வார்ம் மில்கை தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ லட்டு வந்துட்டு நீங்கள் பெருசான செய்யலாம் இல்லை சின்னதான செய்யலாம், அது உங்களோட வரும். ஸோ லட்டு செய்யும் போது நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கொஞ்சம் கட்டியாக ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லாமே லட்டு பண்ணிடலாம். இப்போது இருக்கிற எல்லா ரவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுஸாக பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக என் பாப்பாவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கொடுத்தா அவங்க ஹாப்பியாகுவாங்க. ஸோ நீங்களும் இதை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இது. ஸோ இந்த ரவை லட்டு வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வித் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். அண்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர். Thank you for watching this video.